சூர்யா அண்ணனுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள். விஸ்வநாதன் சன்ஸ் வரப்போகுது. பட் அதோட ஹாப்பி என்னென்னா கருப்பு அந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்ணனுக்கு வந்து பிறந்த நாளுக்கு நான் இது வரைக்கும் வீடியோ போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். பட் இந்த தடவை போடணும்னு தோணுச்சு. ஏன்னா அவர் நிறைய தோல்விகள் இருந்திருக்காரு, அப்போல்லாம் போட வேண்டியதில்லை. பட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன். அவரோட வெற்றியிலேருந்து சத்தியமாக கிடையாது. அவர் அது கிடையாது. அவர் தோல்வியில் எப்படி தன்னை வந்து கேரி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத என்னோட லைஃப் டைம் லெசனாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஒரு 10 வருஷம் பார்த்திங்கன்னா தோல்வின்னு சொல்ல முடியாது. அவர் நினச்ச வெற்றி அது வரவே இல்லை. இந்த சிங்கம் 2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய போட்டெல்லாம் வருது. பட் ஆனால் அது ஓடிடியில் போயிடுது. அந்த வெற்றிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்பீம் இதெல்லாம் ஓடிடியில் போயிடுது. அப்போது அதோட ஆக்சுவல் மெஷர் என்னன்னே தெரில. ஆனால் இவர் பாருங்கள், அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். என்ன பண்ணுவார், அகரம் வருஷமான ஒரு பட்ஜெட்டை கொண்டு போ, திடீர்னு அமெரிக்கா போவார். எதுக்குன்னா அங்கே போய் ஜாலியாக இருக்கிறக்கா அகரத்துக்கு காசு புரட்டிட்டு வரது கொண்டு போவார். அதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறார். அதில் வந்து ஒரு காலேஜ் படிக்க வைக்கிறார். இப்போது சும்மா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு சூர்யா அளித்தார் அப்படின்னு பண்ணுறது ஈஸிங்க. அது ரொம்ப ஈஸி. அவருக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோடி சம்பளம் வருதுன்னா அதில் வந்து ஒரு 2 கோடி ரூபா எடுத்து பண்ணிட்டோம்னா நானும் பண்ணிட்டேன் அப்படின்னு பேர் பண்ணிக்கலாம். பட் ஒரு நிறுவனத்தை நடத்துறது இருக்குங்களா, ஒரு ட்ரஸ்ட்டை நடத்துறது இருக்குங்களா, அது விளையாட்டு இல்லை. யூ வில் கெட் டயர்டு. இது எதுக்குடா பண்ணணுன்னு ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் அந்த சோர்வு என்றைக்குமே வராமல் அந்த எஜுகேஷனுக்கு கண்டினியூஸாக அவர் புஷ் பண்ணுறது இருக்குல்ல. சொன்னால் இதெல்லாம் பணக்காரில்ல, அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னடா பேசுகிறீங்க, சூர்யாவோட 100 மடங்கு பணக்காரன்லாம் ஒரு கீரை கூட கிள்ளி கொடுக்காமல் உட்காந்துருக்காண்டா. பட் இவர் அவ்வளோ பண்ணுறாரு எஜுகேஷனுக்கு. ஸோ அதை பார்த்தா இருக்குது. அண்ட் த வே ஹி சப்போர்ட்ஸ் எவ்ரி ஒன். நீங்கள் மலையாளத்துலேருந்து யாராவது வருவாங்க, படம் நல்லாயிருக்கும், இவர் வாட்டி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு படம் ஹிட் ஆகிருக்கும், போய் உட்காந்து ஜாலியாக உட்காந்து எல்லாத்தோடையும் பேசிட்டு சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் கூப்பிட்டிங்கன்னா மனசார போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வருவார். சும்மா போய் ஏன்னா தானா பண்ணவே மாட்டார், போய் பேசிட்டு வருவார். அப்போது வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் சூர்யா என்ன, தோல்வியில் அவரை மாதிரி தான் தன்னை கேரி பண்ணிக்கணும். இன்றைக்கி வெற்றி வருதா, அதுக்கும் ஆட்டம் இல்லை. எல்லாத்துக்கும் கார் வாங்கி தந்தாரா, அவ்வளோதான். அவர் வாட்டுக்கு போயிட்டார், அடுத்த வேலையை பாட்டே இருக்கார். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து தன் மனசுக்குள்ளே வந்து முழுசாக வச்சுருக்காரு. ஐ திங்க் இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் சூர்யா யூ கேன் பி வெரி வெரி ப்ரவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங். அவர் மேலேயும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். இப்படி பேசினார், அப்படி பேசினாரே. ஒரு மனிதனுடைய பேச்சுகள் இருக்குல்ல, இந்த ட்வீட்ஸோ இல்லை வந்து அது வந்து அப்பப்போ மாறும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பார்வை இருக்கும் ஒன்று மேலே, அப்புறம் மாறும். அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு மனுஷன் எது டிஃபைன் பண்ணுதுன்னா அவனோட ஆக்ஷன் தான் டிஃபைன் பண்ணுது, அவன் என்ன செயல் செய்கிறான் அப்படின்னு. சூர்யா அப்படிங்கிற ஒரு மனிதன், நடிகர்லாம் விட்டுருங்க, ஒரு மனிதனை கல்விக்கு எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கார். தட் இஸ் ஹிம். அவ்வளோதான். சூர்யா யாருன்னா அகரம் தான் சூர்யா. சூர்யா பெரிய நடிகர், பெரிய ஸ்டார், அதெல்லாம் அப்புறம். அண்ட் அந்த ஃபேமிலியே கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். கார்த்தி இவங்க எல்லாருமே ஒரு பொதுப்படையாக ஒரு பொதுஜனத்தோட அந்த கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டுமே, 50 லட்சத்தோடு போய் நின்றுவாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. யாராவது ஒரு இறப்பு முதல்ல போய் நிற்பாங்க. இப்போ இதனால் என்ன அவங்களுக்கு என்ன ரெவன்யூ வந்துடுது, கலெக்ஷன் டிக்கெட் ஜாஸ்தியாக விற்றுறதெல்லாம் கிடையாது. ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் கற்றுத்தராங்க. ரொம்ப அழகாக பேசாமல் செயல் மூலமாக தன்னோட ஃபேன்ஸுக்கு, தன்னை சுற்றி பார்க்குற மக்களுக்கு வந்து கற்றுத்தராங்க. ஸோ அது வந்து எனக்கு சூர்யா அண்ணன் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த கருப்பு இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னால் அது உங்கள் பொறுமைக்கும் உங்களுடைய குணத்துக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அதை விட பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். இன்னும் நிறைய நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 2 பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நான் வந்து உண்மையாலுமே மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.